இபிஎஸ்ஸின் சாணக்கியத்தனத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு கருத்து வருது. ஏற்கனவே ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடந்து பலவிதமான கருத்து பரிமாற்றம் நடக்கிறதுலையும் கடந்த 5 நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஏதாவது முடிவுகளில் மாற்றம் வருமா? 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு என்ன விடை கிடைக்கும்? அதிமுக ஒன்றிணைனா இந்த கனவுகள்லாம் கனவுகளாக தான் இருக்கும். அந்த கட்சி உருவானதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நாங்கள் புகழேந்தி போன்றவர்கள்லாம் அந்த காலத்திலேருந்து இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் எனக்கு இப்போ சமீபகாலமாக தான் தெரியும். பன்னீர்செல்வத்தை அதுக்கு இப்போ சசிகலாவால் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் தான் அவங்க 2 பேருமே. அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி எங்கள் ஊருக்காரன் தான், நான் சேலத்துக்காரன் தான். சேலத்தை பொறுத்தவரையிலும் பொன்னையன், செங்கோட்டை, பொன்னையன், செம்மலை இவங்க போன்றவர்கள் தான் தலைவர்களாக இருந்தாங்களே ஒழிய பழனிசாமிங்கிற பேரை நான் கேள்விப்படுத்த கூட கிடையாது. இன்னைக்கு சொல்லுங்கள் இதாவது இதில் எனக்கு அது இப்போ என்னன்னா, ஓபிஎஸ் ஒரு அழகான இதை சொன்னார், கைப்பற்றுவதற்கான நேரம் இல்லை, காப்பாற்றுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகும் வந்து சேர மாட்டேன்னு இவர் எந்த தைரியத்தில் சொல்றார்? ஒரு தலைவன் வந்து நான் கேட்குறேங்க, எனக்கு தெரிஞ்ச அரசியலில் நான் கேட்குறேன், ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னா இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் என்னுடைய தலைமை ஏற்கப்படவில்லை, மக்கள் நிராகரித்து விட்டார்கள், இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், வேறு தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காவது சொல்ல மாட்டேங்கிறாரு பழனிசாமி. இத்தனை தோல்விகளுங்க வரிசையா. கடைசியாக தேர்தலில் கலந்துக்கவே மாட்டேன்னு போயிட்டார். ஜெயலலிதாவே 5 தொகுதியை தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அடுத்த நீங்களே சொன்னீங்க இந்த தேர்தலில் தோத்தாங்க, அடுத்த தேர்தலில் வெற்றி, மகத்தான வெற்றி. எம்ஜிஆர் தோக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. 77 ஜெயிச்சதுக்கு பிறகு அடுத்த அப்படி நடந்த உள்ளாட்சித்துறை தேர்தலில் அத்தனை முனிசிபாலிட்டியில் எம்ஜிஆர் தோத்தார், தெரியுமில்ல? ஒரு முனிசிபாலிட்டி கூட ஒரு ஜெயிக்கல. அதுக்கு அடுத்த அப்படி வந்த தேர்தலில் மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயிச்சார். கலைஞர் அடுத்த இது உள்ளாட்சி தேர்தலில் கலைஞர் ஜெயிச்சார். ஜெயிச்சு காட்டிக்கிட்டே இருந்தாங்க, இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் போன தடவை நடந்ததுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு கவுன்சிலர் போஸ்ட்லையாவது ஒரு பஞ்சாயத்து தேர்தலையாவது பழனிசாமி தலைமையில் இருக்கிற கட்சி ஜெயிச்சுதா? இல்லை. பொன்வில்ஸ் என்ன கேட்குறாரு, இப்போ 13 வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வரல. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 13 வருஷம் கொடுத்து அவர் திருப்பி ஆட்சியை கொண்டு வராருன்னா எடப்பாடி பழனிசாமியால மட்டும் முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஆட்சியில் இல்லாமல் இருக்கல, சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் தோத்தார், எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா உட்கார்ந்துருந்தார். இவர் எதிர்கட்சி தானே இன்னைக்கு. என்ன பண்ணியிருக்காரு நீங்க சொல்லிதான் தெரியுது அவர் எதிர்கட்சி தலைவருங்கிறது. ஏதாவது செயல்பட்டு இருக்காரா? ஒரு மக்களுடைய கோரிக்கைகளுக்காக என்னைக்காவது போராடி இருக்காரு? எதுக்கு போனார்? கள்ளச்சாராய கேஸு, கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய கேஸுக்கு போனார். ஏன் போனார்? அவர் கூட இருக்கிற அவருடைய எம்எல்ஏ, அந்த ஊர் எம்எல்ஏ, அவர் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு தான் போனார். வேற எதுக்காக போனார்? இத்தனை வருஷம் வாய மூடிட்டு இருந்தாலும் அன்னைக்கு கருத்தட்டி மாட்டிக்கிட்டு வாதாடுறதுக்கு வாதம் செய்வதற்கு உனக்கு நேரம் ஒதுக்குறேன் போது கூட எனக்கு அது முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அங்கே பேச முடியாது, எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியாது. வெளியில் வந்துட்டார், பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாரு. ஒரே இது தாங்க, கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சா ஒருங்கிணைப்பு வந்து அவர் ஏற்றுக்கிட்டு அவரை போகிறது தான் நல்லது. இதுக்கு மேலே வந்து 2026 ஒரு சாணக்கியத்தனத்தை பார்ப்பீர்கள்னாக்கா அந்த சாணக்கியத்தனம் என்ன வேணாலும் ஆகலாம். சரி, சாணக்கியனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். சாணக்கியன் தான் சாமர்த்தியமாக வந்து இந்த வம்சத்தையே ஒழிச்சு கட்டி ஒரு மூரா இனத்தைச் சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர்களை கொண்டார். அந்த சாணக்கியர்களால் உருவாக்கப்பட்ட மூரா இனத்தைச் சேர்ந்த சந்திரகுப்த மௌரியனுடைய வாரிசான அசோகன் தான் இந்து மதத்தையே இந்த நாட்டில் இல்லாமல் ஒழிச்சா பௌத்த மதத்தை பரப்பணும். அதை ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஆகிட போது அந்த சாணக்கிய மாதிரி இவர் ஆகிட போகிறாருங்கிறது தான் செல்லூர் ராஜ் மறைமுகமாக சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்கல்ல, எதுக்கு ஒருங்கிணையணும்? இப்போ சசிகலாவோ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ பாஜகவால் இயக்கப்படுகிறார்கள். பாஜக கூட்டணியில் போய் நின்றுக்கிட்டு இரட்டை இலைக்கு எதிராக களம் காணக்கூடியவர்கள். அவங்களையெல்லாம் அதிமுகவில் எதுக்கு இணையணும்? நாங்கள் தனிப்பாதையில் ஒருங்கா போகிறோம், அவங்களாம் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு பேசுகிற வரைக்கும் இருக்கிறாங்களே, அந்த டிஃபரன்ஸ் எப்படி பார்க்க? இல்லையா, அப்போ அவங்களும் அதை சொல்லிட்டாருல்ல. இவர் என்னத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு அமித்ஷா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு? எங்க போய் பேசினாரு? கட்சியில தகராறு வந்தபோது அமித்ஷா கிட்ட தான் முடிஞ்சிருச்சு இல்லங்க, கூட்டணியில இருந்து வெளியே வந்து ஏறக்குறைய 10 மாசம் ஆச்சு. இருங்க, இன்னைக்கு வரையிலும் எந்த ஒரு கூட்டத்திலேயாவது அமித்ஷாவை பத்தியோ மோடியை பத்தியோ பழனிசாமி எங்கேயா பேசியிருக்காரா? சொல்லுங்க. நிர்வாகிகளை வச்சு இது பண்ணுவாரு. பாஜக கூட கூட்டணி இல்லை, அது இல்லைங்கிறதா நிர்வாகிகள் தான் பேசுவாங்க. ஒரு இடத்துல வாய் தவறியாவது பழனிசாமி அமித்ஷாவையோ மோடியவோ
விமர்சனம் பண்ணியிருக்காரா? அவர் சொல்லுங்க. தான் சொல்லிட்டார்ல 2026லயும் பாஜகவோட கூட்டணி கிடையாது, கூட்டணி கிடையாது பாருங்க, ஆமாங்க. கூட்டணி கிடையாது பாரு. ஆனா அதே சமயத்துல வந்து அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. சரி, அப்போ இன்னொன்னு கேள்வி கேட்கிறார்ல, கூட டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ நிக்கிறாங்க. எந்த செல்வி ஜெயலலிதாவை அவர் அவமதித்தாரோ அந்த அண்ணாமலை கூட நின்னுகிட்டு, பாஜக கூட நின்னுகிட்டு இவங்க கை உயர்த்தி ஓட்டு கேட்கிறாங்க. எந்த இரட்டை இலை இவர்களுக்கு வாழ்வளித்ததோ அந்த இரட்டை இலைக்கு எதிராக இவங்க வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கட்சியில சேர்க்க முடியும்னு கேட்கறாங்கல்ல. இந்த கேள்வியில லாஜிக் எதிர்த்து இல்லையா? ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறவர்கள் ரைட்டு. அந்த ரெட்டையில வந்து டெபாசிட்டுக்கு போற அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்காரு. அது ஓகேயா? அது ஓகேயா? இவர் ஜெயிக்க வச்சுட்டாரா? அதை ஒரு ரெட்டை இலை அசைக்க முடியாத ஒரு ரெட்டை இலையை கொண்டு போய் டெபாசிட் போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அது இவர் பொறுப்பு எடுக்க வேணாமா? 7 இடங்கள், 3வது இடம் 12 இடம், 8 இடம், ஏதோ முன்ன தெரியாத ஒரு கட்சி கீழே போயிருக்கிறாரு. இதை விட என்னங்க பண்ண முடியும்? ஒரு காலத்தில் ரெட்டை இலை நிற்குதுன்னா எதிர்த்து நிற்கிறதுக்கு பயந்தாங்க. அந்த ரெட்டை இலை இன்னைக்கு அழுகின இலையோ மக்கி போன இலையோ குப்பையாக மாறி போயிருக்குதுங்க. ஏங்க போச்சு? அதுக்கு யார் பொறுப்பு? எதிர்த்து பேசி நடக்கலாமான்னு கேள்வி கேட்குறாரு. ஆதரித்து பேசி நீ என்ன பண்ண? ஆதரித்து நீ என்ன அந்த இரட்டை இலை சின்னத்தை என்ன படுத்தியிருக்கிற? கேவலப்படுத்தியிருக்கிற. இது இன்னும் என்ன பண்ணுறதா இருக்கிற? லட்டு மாதிரி கொடுத்தாங்க. இதை விட அழகாக கொடுக்க முடியாத ஒரு கட்சியை யாரு கொடுத்தா? ஜெயலலிதா கொடுத்துட்டு போன கட்சிங்க இன்னைக்கு என்ன ஆயிருக்குது? பேசுறது கிடையாது. எலெக்ஷன்ல நிக்கல, புறக்கணிக்கிறோம்னாரு. புறக்கணிச்சதனுடைய விளைவு விக்கிரவாண்டில் வந்ததா? இந்த விஜயகாந்த் கட்சியும் புறக்கணிக்கிறேன் நாங்கள் அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களே. உங்கள் புறக்கணிப்பு வந்து உங்கள் கட்சிக்காரரை கேட்கலையே. இத்தனை லட்சம் ஓட்டு எப்படி உழுது? அன்னைக்கு 80% வாக்களிப்பு எப்படி நடந்தது? இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லைங்கிறத அந்த விக்கிரவாண்டி மக்கள் காட்டிவிட்டாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும் கேட்குறீங்க? சரி, காந்தராஜ் சார் நிறைவு கருத்து. அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்த்தவங்கிற முறையில் எனக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா, ஒரு புகழேந்தி ஐயா அவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த எப்படியாவது அந்த கட்சியை ஒன்றா சேர்த்துங்க. யாரெல்லாம் தடைக்கல்லாம் இருக்காங்களோ அவங்கள கட்சி விட்டு நீக்குங்க. எடப்பாடிக்கு என் கட்சி எடப்பாடி சொல்கிறாரு அதிமுகவில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி அதிமுகவில் சேர்க்க மாட்டேங்கிறாரு. அது இல்லாமல் டிடிவி தினகரன் ஒரு அதிமுக, சசிகலா ஒரு அதிமுக வச்சுருக்காங்க, ஒரு பன்னீர்செல்வம் ஒரு அதிமுக வச்சுருக்காங்க, டிடிவி ஒரு நாளாக இருக்கிறதுல ஒரு அதிமுக வந்து பழனிசாமி தலைமை. அதில் சேர்த்த மாட்டேங்கிறாரு. சேர்த்தாட்டி போகிறாரு. விட்டுருங்களேன், வேண்டாம் அவங்க கட்சி. நாங்களாம் ஒன்றா சார். எம்ஜிஆர் எப்படி வந்தார்? திமுக விட்டு வெளியே வந்தபோது என்ன சொன்னார்? கலைஞர் சொன்னார் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது. வேண்டாம். கட்சி சின்ன உதயசூரியனை பயன்படுத்த வேண்டாம். தனி கொடி போட்டார். ரெட்டையிலே கொண்டு வந்தார். வரல. எம்ஜிஆர் இந்த ஆளுமைகளும் ஏங்க முடியாது? எம்ஜிஆர் திடீர்னு வரல, கட்சியிலேயே வந்துகிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் இறந்த போது யார் வருவான்னு போது ஒரு ஜெயலலிதா வரல. அது வரல. அவங்க அரசியலில் இருந்தாங்களா? அவங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க. யாரோ ஒரு இளைஞர் இருப்பார். அவரை கண்டுபிடிங்க. இந்த பழைய பெருச்சாளிகளை ஓட்டுங்க. வேண்டாம். பழந்தின்னு கொட்டை போட்டு அடிச்சுங்க. இதுங்களை துரத்துங்க. புதிய தலைவர்களை உருவாக்குங்க. வருவாங்க, பின்னாடி அனுபவித்து வருவாங்க. இதை செய்யுங்க. இதை செஞ்சாவே பழனிசாமி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வர்றாரு பாருங்க.